தலைப்பு: நடப்பட்ட இடத்தில் மலருங்கள். நடப்பட்ட இடத்தில் வளருங்கள், மலருங்கள். Grow where you are planted. பாட ஆதாரம்: கிறிஸ்டியன் ரிசோர்ஸ் ஆப். ஆடியோ செர்மன் 2018 ஜெனரல் கன்வென்ஷன், நார்தன் அஸ்டின். Grow where you are planted. பக்கம் 3. பாடத்தின் தலைப்பு: நடப்பட்ட இடத்தில் வளருங்கள், மலருங்கள். முன்னுரை. இப்பாடத்தின் தலைப்பினை வைத்தே இது எந்த கோணத்தில் அமைந்திருக்கும், அதன் சுருக்கம் என்ன என்பதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு புலப்பட்டிருக்கும் என்று எண்ணுகிறோம். Grow where you are planted எனும் இப்பாட தலைப்பின் ஆங்கில சொற்றொடரை உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் இப்பாடத்தில் சோதனை வேளைகளில் நாம் மனதில் வைக்க வேண்டிய சில ஆலோசனைகளும் சில புதிய கண்ணோட்டங்களும் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் என்றைக்காவது நான் இருக்க வேண்டிய இடமே இது கிடையாது என்று நினைத்ததுண்டா? அல்லது வேறு ஏதாவது இடம் இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தெரிந்ததுண்டா? அல்லது எவ்வளவுதான் சரியானதை செய்ய விடாமுயற்சியுடன் உழைத்தாலும் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வோ வாய்ப்போ அல்லது ஆதரவோ கிடைக்கவில்லையே என்று என்றைக்காவது நீங்கள் உணர்ந்ததுண்டா? அன்பர்களே, ஏதோ உங்களுக்கு மட்டும் இப்படியெல்லாம் சிந்தனைகள் வருகின்றன என்று நினைக்க வேண்டாம். இதில் நீங்கள் தனியாக இல்லை. நான், பேச்சாளர் உட்பட நம்மிடம் அநேகருக்கு இம்மாதிரியான எண்ணங்கள் தோன்றி அடிக்கடி சிரமத்திற்குள்ளாகுகிறோம் என்பது மறுக்க முடியாத நிதர்சனமாகும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது எனும் ரோமர் 8:28 நாம் அனைவருமே அறிவோம். ஆனால் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி தருவார் என்பதை அறிந்து வைத்துக் கொள்வதும் அதனை மறவாமல் ஞாபகத்தில் வைப்பதும் இரண்டும் ஒன்றல்ல. இதனை நாம் ஞாபகத்தில் வைப்பது முக்கியமானதாகும். அதிலும் குறிப்பாக கடினமான சோதனையான வேளைகளில் இதனை நாம் ஞாபகத்திலும் இருதயத்திற்கும் நெருக்கமாக வைத்துக் கொள்வது இன்னமும் முக்கியமானதாகும். இப்படியாக தாங்கள் நடப்பட்ட இடத்தில் வளர்ந்து மலர வேண்டியிருந்த ஜனங்கள் பலர் வேதாகமத்திலும் காணப்படுகின்றனர். அப்படிப்பட்ட சில வேதாகம முன்மாதிரிகளை நாம் இங்கே தியானிக்க போகின்றோம். ரூத் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆம், நாம் முதலில் பார்க்க போகின்றவர் ரூத். ரூத்திற்கு என்ன சிரமம் ஏற்பட்டது என்று கேட்டால், அவள் தனது மாமியுடன் சொந்த ஊரை விட்டு வேற்று ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது என்று நாம் எளிதாக பதிலளித்து விடுவோம். ஆனால் ஒரு புறஜாதி ஸ்திரீயாக இருந்த ரூத் ஒரு யூத குடும்பத்திற்கு திருமணமாக்கி போன போது அவள் எம்மாதிரியெல்லாம் உணர்ந்திருப்பாள் என்பதை நாம் என்றைக்காவது நினைத்து பார்த்ததுண்டா? நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிளியோன் எனும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ரூத் 1:3-5. சில வசனங்களில் அநேக சம்பவங்கள் இங்கே முதலில் எலிமெலேக்கு என்பவர் மரித்து போகிறார். பிறகு அவரது 2 குமாரரும் மோவாபிய ஸ்திரீகளை விவாகம் செய்கிறார்கள். ஆனால் யூத முறைப்படி இம்மாதிரி அந்நிய ஸ்திரீகளை மணப்பது தடை செய்யப்பட்ட ஒரு காரியமாகும். 10 வருடம் கழித்து அந்த 2 குமாரரும் மரித்து போகிறார்கள். இப்படியாக இந்த ரூத் தன்னிலம் அல்லாத ஓர் அந்நிய குடும்பத்திற்கு திருமணமாகி வந்த சில பல வருடங்களிலேயே விதவையாகிறாள். பிறகு அவளுடைய மாமியாகிய நகோமியும் தன் சொந்த ஜனத்திடமே திரும்ப போக முடிவு செய்கிறாள். இந்த நிலைமையில் ஒருவேளை நீங்கள் ரூத்தின் இடத்தில் காணப்பட்டிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? இப்படிப்பட்ட சமயத்தில் ரூத் முன்பாக 2 வழிகள் காணப்பட்டன. ஒருபுறம் நகோமி தன் சொந்த குடும்ப உறவாக காணப்படுகிறாள். மறுபுறம் அவளோ இஸ்ரவேலுக்கு திரும்ப செல்லவிருந்தாள். ஒரு புறஜாதி ஸ்திரீக்கு இஸ்ரவேலின் பழக்க வழக்கங்களின் விசித்திரமாக இருக்கும்.
பொதுவாக அவர்கள் புறஜாதிகளையோ புறஜாதி தேவர்களையோ விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தொழும் கடவுளும் வேறு. அங்கே அவளுடைய எந்த சொந்த பந்தமும் காணப்பட மாட்டார்கள். அனைத்தும் புதிது, அனைவரும் புதியவர்கள். அந்த சமயத்தில் ரூத் இன்னுமே ஒரு வாலிப ஸ்திரீயாக இருந்திருக்க வேண்டும். அவளுக்கு திருமணமாகி 10 வருடங்கள் மட்டுமே ஆகியிருந்தன. இந்த கட்டத்தில் அவளுக்கு குழந்தைகளும் இல்லை. எனவே இஸ்ரவேலுக்கு குடிபெயர்வது என்பது தன் வாழ்க்கையையே புரட்டி போடும் ஒரு முடிவாக அவளுக்கு இருந்திருக்க வேண்டும். அங்கே அவளுடைய மாமி நகோமி எனும் உறவை தவிர வேறொரு உறவும் இருக்க போவதில்லை. பரிச்சயமான ஒன்றுமே காணப்பட மாட்டாது. புறஜாதி ஸ்திரீயை மறுமணம் செய்ய விரும்பும் வரன் யாராவது அங்கே காணப்படுவார்களா என்பதும் நிச்சயம் இல்லை. ரூத் என்ன நினைத்திருப்பாள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவளுடைய நிலைமையில் வேறொருவர் இருந்திருந்தால் தனது சொந்த நாட்டில் தங்கிவிடவே ஆசைப்படுவார். சொல்ல போனால் நகோமியும் கூட தன் மருமகள்கள் இருவரையும் அங்கேயே இருக்கும்படிக்கே அறிவுறுத்தினாள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்ப போ என்றாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 11, 14 முதல் 15 வசனங்கள். மாமி சொன்னதற்கிணங்க ஓர்பால் தன் ஜனத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி சென்றாள். ஆனால் ரூத்தோ வேறொரு முடிவெடுத்தாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நகோமி அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் ரூத் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தாள். இதனை வைத்து பார்க்கும்போது இம்முடிவினை அவள் எந்த நிர்பந்தத்தின் பேரிலும் எடுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அவள் முறுமுறுத்ததாகவோ துயரத்தையும் மனசோர்வையும் வெளிப்படுத்தினதாகவோ நமக்கு சொல்லப்படவில்லை. மாறாக அவள் தன் மாமியை பராமரிப்பதில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டாள். இவ்வாறு அவர்கள் யூதாவுக்கு திரும்பிய பிறகு ரூத்தோ அறுவடையாளர்கள் மீதம் விட்டு சென்ற கதிர்களை சேகரிப்பதற்காக வயல்வெளிக்கு சென்றாள். இது ஒரு சிறுமையான வேலையாகும். இது அவர்களின் வறுமையை அடையாளப்படுத்தியது. ஆனால் ரூத் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் பொறுப்பினை உணர்ந்தவளாய் நகோமிக்கும் தனக்கும் தேவையான உணவினை சேகரிக்க சென்றாள். அவள் எந்த மனநிலையில் இந்த செயலை செய்ய முற்பட்டாள் என்பது குறித்து நமக்கு சொல்லப்படவில்லை. இருப்பினும் அவள் எந்த விடாப்பிடியான உறுதியோடு தன் மாமியுடன் கூட வந்தாளோ அதே விடாப்பிடியான உறுதியோடு இந்த செயலை செய்திருப்பாள் என்று அனுமானிப்பது நியாயமானதாக இருக்கும். இந்த முன்மாதிரியை பின்பற்றி நாமும் சரியானதை செய்வதில் விடாப்பிடியாக உறுதியோடு இருப்போமாக. அதுவே காரியமாகும். நாம் எந்த வழிகளெல்லாம் ரூத்தை போல் இருக்க முயற்சிக்க முடியும்? யோசிக்கலாம் அன்பர்களே. சரியானதை செய்ய வேண்டும். ஆனால் அக்காரியம் தனிப்பட்ட முறையில் சவாலானதாக இருக்கின்றது என்ற நிலைமை நமக்கு என்றேனும் ஏற்பட்டுள்ளதா? ஆம், ரூத்தின் முன்மாதிரியை நினைவில் வைத்தவர்களாய் நம்மை நாமே உந்தி தள்ளி மனவிருப்பத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் சரியான காரியங்களை செய்ய முற்பட வேண்டும். நமது சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது நமது குடும்பத்தாருக்கோ ஊழியம் செய்வதனால் நமக்கு, நம்முடைய பழைய மனுஷனுக்கு, மாம்சத்திற்கு தனிப்பட்ட விதத்தில் என்றேனும் மாபெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதா? அப்படியானால் ஒன்றை நாம் நினைவில் வைக்கலாம். அவ்வாறு செய்வது சரியே. மாம்சத்தின் நஷ்டம் ஆவிக்கு, அதாவது புது சிருஷ்டிக்கு ஆதாயம். மாம்சத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்பது ஏதோ நாம் அறியாத புது விஷயம் இல்லை.
நமது நிலைமையை கண்டு நாம் முறுமுறுக்கவோ அல்லது பச்சாதாபம் கொள்ளவோ நாம் தூண்டப்படும் போதும் சரி, நமது மாம்சம் சுலபமான வழியை தேர்ந்தெடுத்து இன்பமாக வாழ் என்று நம்மை தூண்டும் போதும் சரி, இந்த ரூத்தின் நெஞ்சுரமிக்க முன்மாதிரியை நாம் நினைவில் வைத்து ரூத்தால் சரியானதை செய்ய உறுதியாக செயல்பட முடியும் என்றால் நம்மாலும் முடியும் என்று நாம் சரியானதை செய்ய முயற்சிக்க வேண்டும். ரூத் நெஞ்சுரமிக்க ஒரு முன்மாதிரியாக இருந்து கடினமான சிரமங்கள் மத்தியிலும் சரியானதை தேவையானதை செய்தால் இறுதியில் சரியானதை செய்ததற்காக அவள் பெரிதும் ஆசிர்வதிக்கவும் பட்டாள். அடுத்ததாக எஸ்தர் என் தலைப்பின் கீழ் காணலாம். எஸ்தர் நெஞ்சுரமிக்க குணத்திற்கு மற்றொரு முன்மாதிரியாக திகழ்கிறாள். அவள் தன்னுடைய இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து பிற்பாடு தனது 10 வயதில் புறஜாதி ராஜாவுக்கு மனவாட்டியாவதற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டாள். கண்டிப்பாக இது அவளுக்கு ஏதோ இன்ப சுற்றுலா போல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ராஜாவின் கவனம் தன்மேல் விழ வேண்டும் என்கிற ஆசையில் காணப்பட்ட பல பெண்கள் அங்கே காணப்பட்டிருக்க வேண்டும். இது நிமித்தம் அந்த பெண்கள் தங்களுக்குள் சண்டை பண்ணவும் செய்திருக்கலாம். இவர்கள் மத்தியில் எஸ்தர் காணப்பட்டாள். மறுபுறம் ராஜாவாகிய அகாஸ்வேருவோ கோபக்காரன், கடுமையானவன், ஈவு இரக்கமின்றி நடந்து கொள்ளக்கூடியவன். சரித்திரத்திலும் அவனுடைய குணத்தை குறித்து விவரிக்கும் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையே எஸ்தர் மணக்க வேண்டியிருந்தது. இதையெல்லாம் தாண்டி எஸ்தர் ராணியான பிறகும் கூட அவளுடைய வாழ்க்கை சிரமமாகவே காணப்பட்டது. தேசத்தின் அனைத்து யூதர்களையும் கொல்ல சூழ்ச்சி செய்த ஆமானின் தீய சதித்திட்டத்தை தடுப்பது எனும் மாபெரும் பொறுப்பு அவள் மேல் விழுந்தது. அவள் அப்போது ஏறக்குறைய 20 வயது உடையவளாய் இருந்திருக்கலாம். அதற்குள்ளாகவே அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக கடினமான சூழ்நிலைகளை கடந்து வர நேரிட்டது. இப்போதோ ராஜாவின் மிகவும் நம்பகமான ஆலோசனைக்காரனாகிய ஆமானை அவள் ஞானமாக முறியடிக்க வேண்டியிருந்தது. அதிலும் தான் செய்ய வேண்டியிருந்ததை சரியாக செய்ய வேண்டிய நிலை. சிறிது தவறு இருந்தாலும் ராஜாவின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ராஜா அவளை நாடு கடத்தக்கூட கட்டளையிடலாம். காரணம் தப்பினால் மரணம் எனும் நிலை. இவ்விதமாக அவளுக்கு முன்பாக அநேக சவால்கள் காணப்பட்ட போது அவள் என்ன செய்தாள்? சோதனைகளில் சுணங்கி போகவோ ஓடிப்போகவோ செய்தாளா? அல்லது போதும், இதற்கு மேல் முடியாது, இனி நான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழவே விரும்புகிறேன் என்று முடிவெடுத்தாளா? இதில் எதுவுமே அவள் செய்யவில்லை. முதலில் தயங்கினாலும் பின்னர் தன்னுடைய வளர்ப்பு தந்தையாகிய மொர்தெகாய் கொடுத்த ஊக்கத்தின் பேரில் தயக்கம் நீங்கி செயல்பட்டாள். ஆடம்பரமான அரச வாழ்க்கையை அனுபவித்ததற்கு பதிலாக தேவனுடைய வழிநடத்துதலை அவள் ஏற்றுக்கொண்டாள். மொர்தெகாயின் வார்த்தைகள் மூலமாக ஒரு நோக்கத்திற்காகவே தனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்துள்ளது என்பது அவளுக்கு தெளிவாகப்பட்டது. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இதனை கேட்ட எஸ்தர் தனது சூழ்நிலைகள் தற்செயலானது அல்ல என்பதை உணர்ந்து கொண்டாள். இது கர்த்தருடைய வழிநடத்துதலே என்பதை உணர்ந்தவளாய் அவள் தன் ஜனங்களுக்கு ஞானமான ஆலோசனையை வழங்கினாள். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ராஜா எந்த நேரம் எப்படி இருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் எஸ்தர் உளப்பூர்வமாக ராஜாவை சந்திக்க விரும்பியிருப்பாள் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் அவள் தனக்கிருக்கும் மாபெரும் பொறுப்பை உணர்ந்திருந்தாள், ஏற்றுக்கொண்டாள். இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையின் போது
தனக்கு என்ன நேரிடுமோ என்பது குறித்து வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை என்பதையும் அவள் உணர்ந்திருந்தாள். அதற்கு பதிலாக அவள் தன் மனதில் இருந்த எல்லா சந்தேகங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தர் தனக்கு முன்பாக வைத்த பாதையில் தொடர்ந்து முன்னேறி வெற்றியும் அடைந்தாள். சரியானதை செய்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மீண்டும் ஒரு விசை இக்கட்டான உபத்திரவமான சூழ்நிலைகள் மத்தியிலும் சரியானதை செய்வது எப்படி என்பதற்கான பாடத்தை எஸ்தரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6:33-34 என்று கூறினார். அந்தந்த நாளுக்குரிய பிரச்சனைகள் இருக்கவே செய்கின்றன. எனவே இன்றைக்கு எது சரியோ அதை செய்யுங்கள். நம்மை குறித்துள்ள கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள நாம் போராடுகிறோம், சிரமப்படுகிறோம் என்பது உண்மைதான். அவ்வேளைகளில் நாம் நமக்கு முன்புள்ள கதவுகளை திறக்க முயற்சிப்போம். சில சமயங்களில் அவை திறக்கின்றன, சில சமயங்களில் அவை திறப்பதில்லை. இருப்பினும் நம் கட்டுப்பாட்டை மீறிய சூழ்நிலைகளினால் நாம் சூழப்பட்டுள்ளோம் என்பதாக நாம் உணரும் போது அவற்றுக்கு எதிராக முறுமுறுக்கவோ அல்லது போராடுவதோ நமக்கு எந்த பயனும் அளிக்காது என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். எஸ்தரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவள் முறுமுறுத்ததாக நமக்கு சொல்லப்படவில்லை. மாறாக அவள் செயல்படுவதற்கு முன்பதாக கர்த்தரிடம் ஜெபம் செய்தாள். நாமும் அதையே செய்ய வேண்டும். நாம் எத்திசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போது, குறிப்பாக சவாலான அனுபவங்களை எடுத்துக்கொள்ளும் போது நாம் முதலில் தேவனிடம் ஜெபம் செய்ய வேண்டும். இது மிகவும் முக்கியம். கர்த்தருடைய சித்தம் தெளிவாகும் போது முறுமுறுக்காமல் அல்லது யோசித்துக் கொண்டே இருக்காமல், தயக்கம் காண்பிக்காமல், தேவன் இக்காரியத்தை மேற்பார்வையிட்டு நம்மை காத்து கொள்ளுவார் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து முன்னோக்கி நகர வேண்டும். அடுத்ததாக யோனா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நடப்பட்ட இடத்தில் வளர்ந்து மலருங்கள் எனும் தலைப்பிற்கு யோனாவின் உதாரணம் சரியாக பொருந்தி வராது என்பது உண்மைதான். ஆனால் யோனாவோ தேவன் தன்னை நடுவதற்கு விரும்பிய இடத்தை தவிர்க்க முயன்றார். தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் எதிராக போராடியதற்கு வேதாகமம் நமக்கு கொடுக்கும் மிகச்சிறந்த உதாரணம் யோனா. தேவன் யோனாவை நினிவேயில் நாட்டும் முடிவில் இருந்தார். ஆனால் யோனாவோ அங்கு நடப்பட விரும்பவில்லை. நினிவே ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படிக்கு யோனாவை தேவன் வழி நடத்தினார். ஆனால் யோனாவோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தகுதியற்றவர்கள் என்றும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் நினைத்தார். இந்த மனப்பான்மையால் அவர் தன்னையே அவர்களை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக உயர்த்தி கொண்டார். பாவம் செய்யும் ஜனங்களுக்கு எதிராக தன்னுடைய சொந்த நியாய தீர்ப்பை நிதானிப்பை கைவிடுவதே யோனா முன்பாக வைக்கப்பட்ட சோதனையாக இருந்தது. நம்மை எடுத்துக் கொள்ளலாம். நாம் என்றைக்காவது தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக போராடியுள்ளோமா அல்லது போராடுகிறோமா? தேவன் ஒரு திசையில் செல்ல விரும்ப நாம் வேறு திசையில் செல்ல விரும்புகின்றோமா? தேவனுடைய நியாயம் தீர்க்கும் வேலையை நமது கையில் எடுத்துக்கொள்ளும் தூண்டுதல் நமக்குள் என்றேனும் ஏற்பட்டுள்ளதா? மற்றவர்களுடைய குணாதிசயம் மற்றும் உள்நோக்கங்கள் குறித்து நாமே கற்பனையாக அனுமானிப்பது என்பது மனித சுபாவத்தின் ஓர் அம்சமாகும். இதையே யோனாவும் வெளிப்படுத்தினார். மற்றவருடைய இருதய மனப்பான்மையை, எண்ணங்களை அறிவோம் என்று நம்புவது சுலபம். ஆனால் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் இந்த சோதனைக்கு நாம் அடிபணிய கூடாது மற்றும் தேவன் நம்மை வழிநடத்தும் திசையை எதிர்த்து போராடக்கூடாது என்பவைகளே யோனாவிடமிருந்து நமக்கு கிடைக்கும் பாடங்களாகும். நமக்கு தேவையான கருவிகளும் தாளந்துகளும் வாய்ப்புகளும் நமக்கு அருளப்படும். அவற்றை பயன்படுத்தி நம்மால் முடிந்த சிறப்பானதை செய்வது மட்டுமே நமது வேலையாகும். தேவன் தமது பங்கை சிறப்பாக செய்வார். நாம் அதில் தலையிட வேண்டியதில்லை. அடுத்ததாக யோசேப்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அடுத்து நாம் யோசேப்பை பற்றி பார்க்க போகிறோம். அவர் தனது சகோதரரை விடவும் முற்றிலும் மாறுபட்டவராகவும் சொப்பனம் காண்பவராகவும் காணப்பட்டார். இப்படியாக அவர்
தான் கண்ட சொப்பனத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்ட போதெல்லாம் அவர்கள் அவரை கேலி செய்யவும் அதிகமாய் பகைக்கவும் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் அவரது தந்தை கூட அவரை உதாசீனப்படுத்தினார். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அடுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். ஆதியாகமம் 37 அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். யோசேப்பு தான் காணும் இந்த சொப்பனங்கள் விசேஷமானவை என்பதை அறிந்திருந்தார். இந்த ஆழமும் அழுத்தமுமான சொப்பனங்களை தன் சகோதரருக்கு தெரிவித்த போது அவர்களால் பரிகாசம் செய்யப்பட்டார். இது யோசேப்புக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். பிறகு தனது தந்தையாலும் உதாசீனப்படுத்தப்பட்டார். இது இன்னும் எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். இப்படியாக பகையின் நிமித்தம் தீண்டப்பட்ட யோசேப்பினுடைய சகோதரர்கள் இரக்கமற்ற முறையில் அவரை அடிமையாக விற்று போட முனைந்தார்கள். இப்படியாக நன்கு பராமரிக்கப்பட்ட பிரியமான குமாரனாக இருந்த அவருடைய வாழ்க்கையானது விரைவிலேயே ஓர் அடிமையின் வாழ்க்கையாக மாறிப்போனது. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே மிகவும் கடினமாக உள்ளது. நாம் இனி ஓர் அடிமையாக வாழ்ந்து மறிக்க வேண்டும் என்ற சூழல் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை மனம் தளர்ந்து விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விடுவதற்கு கூட வாய்ப்புள்ளது. இருப்பினும் அவருடைய குணத்தையும் நடத்தையையும் வைத்து நாம் என்ன அனுமானிக்கலாம் என்றால், யோசேப்பு எதிர்காலத்தை குறித்து கவலை கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளையும் அது எந்த விதத்தில் வந்தாலும் சரி அவ்வண்ணமாக அவற்றை எதிர்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அந்த சூழ்நிலையில் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதனை சிறப்பாக செய்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் கூட சிறந்து விளங்கினார். உதாரணமாக அவர் காரிய சித்தியுள்ளவராகவும் மிகவும் உண்மையுள்ள ஊழியனாகவும் இருந்த காரணத்தினால் போத்திபாருடைய வீட்டிற்கே விசாரணைக்காரனாக வைக்கப்பட்டார். தெய்வீக மேற்பார்வை அவர் மேல் இருந்தது. அதோடு கூட அவருடைய சொந்த குடும்பத்தாரை தவிர மற்றபடி அவர் எங்கு சென்றாலும் விசேஷமானவராக அடையாளம் காணப்பட்டார். இது நமக்கு இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார் எனும் மார்க் 6 அதிகாரம் 4 வசனத்தை ஞாபகப்படுத்துகின்றது. ஆனால் மோசமான நாள் ஒன்று அவர் வாழ்வில் இடைப்பட்டது. அவர் தான் செய்யாத குற்றத்திற்காக தனது எஜமானரின் மனைவியினால் குற்றம் சாட்டப்பட்டார். அவரோ எஜமானியின் தவறுக்கு துணை போகவில்லை. இது நிமித்தம் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார். தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த அநியாயத்தையும் சகித்துக் கொண்டார். ஆனால் சிறையிலும் அவர் தனது விசுவாசத்தையும் நேர்மையான கண்ணோட்டத்தையும் கைவிடவில்லை. அவரது நேர்மை மீண்டும் ஒருமுறை கவனிக்கப்பட்டது. இது நிமித்தம் அவர் சிறைச்சாலை அதிகாரியின் பார்வையில் தயவு கிடைக்க பெற்று சகல கைதிகளுக்கும் மேல் பொறுப்பாளராக வைக்கப்பட்டார். இது சிறையில் அடைக்கப்பட்ட பார்வோனின் பானபாத்திரக்காரனுடனும் சுயம்பாகியுடனும் யோசேப்பை தொடர்பு கொள்ள வழிவகுத்தது. அவர்களின் சொப்பனங்களை சரியாக விளக்கிய பிறகு பல காலங்கள் கழித்து இறுதியில் பார்வோன் முன்பாக அழைத்து செல்லப்பட்டார். வரவிருக்கும் பஞ்சத்தை குறிக்கும் பார்வோனின் சொப்பனத்தை விளக்கிறதின் மூலம் எகிப்தின் பொருளாதாரத்தின் பெரும்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பு யோசேப்புக்கு வழங்கப்பட்டது. இது ஒரு சுபாவ மனுஷனுக்கு எப்பேற்பட்ட கன்னிகளை முன்வைக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். மாபெரும் இருமாப்பு
அதிகார வெறி போன்ற கண்ணிகளில் சிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் யோசேப்போ அவற்றில் சிக்கவில்லை. இப்படியாக பஞ்சம் கானான் தேசத்தில் பரவிய போது அவரது குடும்பத்தினரும் உணவு வாங்க வந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பழிவாங்கும் நோக்கத்தில் அவர்களை தண்டிக்க அவர் முயற்சிக்கவில்லை. அவர் மனதில் கோபமோ பழிவாங்கும் எண்ணமோ வெளிப்படவில்லை. மாறாக தன் தகப்பனோடும் சகோதரரோடும் மீண்டும் ஒன்று சேரவே விரும்பினார். இந்த அனைத்து சம்பவங்களின் போதும் யோசேப்பு முன்பாக வெவ்வேறு பாதைகள் தெரிவுகள் முன்வைக்கப்பட்டன. அவர் எப்போதுமே மோசமான பாதைகளை தெரிவு செய்யாமல் மாறாக தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் கருணையுடனும் கண்ணியத்துடனுமே நடந்து கொண்டார். அவர் அழுது புலம்பினதாகவோ அல்லது மனசோர்வடைந்ததாகவோ நமக்கு கூறப்படவில்லை. ஒரு சாதாரண சிறுவனாக இருப்பதிலிருந்து பல இன்னல்களை தாண்டி பார்வோனுக்கு அடுத்த பதவியில் அமர்த்தப்பட்டது வரைக்கும் நடந்த அனைத்தையும் வைத்து பார்க்கையில் அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் மெச்சிக்கொள்ளும் வகையில் வாழ்ந்துள்ளார் என்றே நம்மால் சொல்ல முடியும். தனது சூழ்நிலைகள் தன்னை கட்டுப்படுத்த மேற்கொண்டு விட அவர் அனுமதிக்கவில்லை. அவருக்கு கிடைத்த மேன்மை அனைத்தும் சுய பட்சபாதத்தினாலோ அல்லது அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்று எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை என்று பின்னோக்கி பார்த்து வருந்தியதாலோ ஏற்படவில்லை. எனக்கு ஐயோ எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நாமும் இந்த யோசேப்பை போல் வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. உதாரணத்திற்கு நாம் என்றைக்காவது எனக்கு ஐயோ அல்லது கடவுள் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்க அனுமதிக்கிறார் என்று நினைக்கும் கண்ணியில் அகப்பட்டு விடுகிறோமா? யோசேப்பு நமக்கு சிறந்ததொரு முன்மாதிரியாக விளங்குகிறார். என்ன செய்யலாம் என்றால், நாம் சூழ்நிலையை மிதமின்றி ஆராய்ந்து பார்ப்பதை நிறுத்திவிட்டு நம்மேல் அனுமதிக்கப்பட்ட பணியை கையில் எடுத்துக்கொண்டு அதனை செவ்வனே செய்து முடிக்க முயற்சிக்க வேண்டும். போத்திபாருக்கு வேலை செய்து சிறைச்சாலையில் பணியாற்றுவது என்பது போன்று நாம் விரும்பி தேர்ந்தெடுக்காத ஒரு சூழலில் நாம் பணியாற்ற அனுமதிக்கப்படும் போது நாம் யோசேப்பை போல முழு பலத்தோடே செய்கிறோமா? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். சில சமயங்களில் நம்மை மற்றவர்கள் மோசமாக நடத்துவார்கள். சில சமயங்களில் நமது கட்டுப்பாட்டுக்கு மீறிய சூழ்நிலைக்கு நாம் பலிகிடா ஆக்கப்படுகிறோம். காரியங்கள் நமக்கு சாதகமாக வேலை செய்யும் சமயங்களில் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது என்று மட்டும் மீறி அதிலேயே இழைத்து திளைத்திடும் சோதனையும் காணப்படுகின்றது. உதாரணத்திற்கு யோசேப்பின் விஷயத்தில் போத்திபார் வீட்டில் ஒரு நல்ல பதவிக்கு உயர்த்தப்பட்டார். பிற்பாடு எகிப்தில் எல்லோருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். ஆனால் அவரோ இந்த உயர்வுகள் தன் கண்ணை மறைப்பதற்கோ தன் நிதானத்தை இழக்க செய்வதற்கோ அனுமதியாமல் அவற்றினால் வரும் எந்த கண்ணியிலும் சிக்கிக் கொள்ளாமல் தன்னை காத்து கொண்டார். நாமும் இம்மாதிரியான சோதனைக்கு எதிராக நம்மை காத்து கொள்ள வேண்டும். மறுபுறம் காரியங்கள் நமக்கு சாதகமாக வேலை செய்யாத தருணங்களில் நாம் சிறுபிள்ளைத்தனமாக முதிர்ச்சி இல்லாமல் எதிர்வினையாற்றுவதற்கு வாய்ப்புள்ளது. நாம் தேர்ந்தெடுத்த தெரிவுகளையும் முடிவுகளையும் சீர்தூக்கி பார்க்காமல் பிறர் மேல் பழி போட வாய்ப்புள்ளது. அல்லது நான் பலிகிடா ஆகிவிட்டேன் என்பது போன்ற மனநிலையில் சிக்கவும் வாய்ப்புள்ளது. இது எதுவுமே நமக்கு பயன் தரப்போவதில்லை. மாறாக நமக்கு பின்னடைவை மாத்திரமே ஏற்படுத்தும். ஒருவேளை யோசேப்பு இம்மாதிரியெல்லாம் நடந்திருந்தால் அவருக்கு தொடர்ச்சியாக வெற்றி கிடைத்திருக்குமா? இல்லை அல்லவா? ஆக வெற்றி என்பதன் மீதான நமது கண்ணோட்டம் மாறினால் போதும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வெற்றியடையலாம். அன்பர்களே, என்னவெனில் நமது பார்வைக்கு எது சிறந்ததோ அதில் வெற்றி பெறுவது என்பது வெற்றியாகாது. மாறாக தேவன் நமக்காக வைத்திருக்கும் அவரது சித்தம் மற்றும் திட்டத்தை நிறைவேற்றுவதே, அவர் அனுமதிக்கும் சூழ்நிலையில் ஒப்பு கொடுத்து செயல்படுவதே நமது வெற்றியாகும். யோசேப்பு அதையே செய்தார், வெற்றியும் கண்டார். தேவனுடைய சித்தம் செய்வதில் நாம் முழு கவனத்தோடும் அர்ப்பணிப்போடும் இருக்கும் போது நாம் தோல்வி அடைய மாட்டோம். ஏனென்றால் இறுதியில் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும் விதமாக தேவன் தமது பங்கை சிறப்பாக செய்திருவார். பிதாவாகிய தேவனுக்கு நமது பூமிக்குரிய வெற்றியை விட
நமது ஆவிக்குரிய வெற்றியே மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. தேவனை நம் வாழ்க்கையில் நேரடியாக செயல்பட நாம் அனுமதிக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய மற்றும் ஞானமான வெற்றி அடையப்படும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பாகம் 2 பவுல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆமேன்.